வணக்கம். நான் உங்கள் மிஸ்ஸஸ் ஹிமா ஜெயக்குமார் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஜூன் ஃபஸ்ட்டு மந்தோட ஃபஸ்ட்டு டே. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் காடை ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த மந்த் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போகணும் அப்படின்னு நான் காடை ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து மண்டே. ஸோ நம்மளுக்கு லார்ட் சிவா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் லார்ட் சிவா வந்து மனசில் நினச்சிட்டு ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே தெரியக்கூடிய இந்த ஒரு 3 சிம்பிளில் ஏதாவது ஒரு சிம்பிள் வந்து நினச்சிக்கோங்க. ஓகே, ஓகே. ஸோ இன்றைக்கி லார்ட் சிவா கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யாரெல்லாம் வந்து உத்ராட்சம் நீங்கள் வந்து நினச்சிருந்தீங்களோ உத்ராட்சம், ஸோ அவங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் உங்கள் மைண்டை வந்து ஃபஸ்ட்டு கிளியராக வைங்க. ஸோ மெனி கன்ஃபியூஷன்ஸ் வந்து உங்களுக்குள்ளே இருக்குது. ஒரு ஒரு கிளியரான ஒரு மைண்டே இல்லாமல் இருக்குது. தட் இஸ் ஏதாவது ஒன்று குழப்பிக்கிட்டு, ஒரு வாட்டர் வந்து கிளியராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த வாட்டருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அதே மாதிரி தான் ஒரு தண்ணியில் ஒரு பியூராக அந்த தண்ணி வந்து கிளியராக இருக்கும்போது தான் பார்க்க முடியுதுன்னா, அதே மாதிரி நீங்கள் குழப்பத்தில் இல்லாமல் தெளிவாக இருக்கும்போது, ஒரு கிளியரான ஒரு மைண்டில் இருக்கும்போது மட்டும்தான் உங்களால் ஒரு முடிவும் எடுக்க முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் குழப்பம் அடையாமல் ஃபஸ்ட்டு கிளியரான ஒரு மைண்டில் வந்து இருங்க. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து சூலாயுதம் நீங்கள் வந்து நினச்சிருந்தீங்களோ, ஸோ அவங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கம்பேர் பண்ணாதீங்க. தட் இஸ் கம்பேரிசன் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து யூனிக். இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து யூனிக்கான ஒரு பர்சன். உங்களுக்காக ஒரு விஷயம் வந்து இருக்கும், இதை நீங்கள் செய்யணும் அப்படின்றதுக்காக கடவுள் படைக்கப்பட்டிருப்பார். அதை வந்து கடவுள் வந்து உங்களை படைச்சிருப்பார். ஸோ அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கு தக்கன நீங்கள் வந்து வாழ்க்கையை ரன் பண்ண ஆரம்பிங்க. மித்தவங்கள விட கம்பேரிசன் பண்ணி நீங்கள் எதையுமே வந்து பார்க்காதீங்க. ஸோ அவாய்ட் கம்பேரிசன். ஓகேவா? ஸோ கம்பேரிசன் பண்ணும்போது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கண்டிப்பாக வரும். கம்பேரிசன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் பாருங்கள், நேற்று நான் எப்படி இருந்தேன், இன்றைக்கி நான் எப்படி இருக்கேன், அந்த ஒரு கம்பேரிசன் கண்டிப்பாக முக்கியம். ஆனால் வேறு ஒரு பர்சனோட கம்பேரிசன் பண்ணாதீங்க. ஆனால் வேறு ஒரு பர்சனை கம்பேரிசன் பண்ணி வேறு யாரையும் ஹர்ட்டும் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து லார்ட் சிவா கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யாரெல்லாம் வந்து நிலா அந்த ஒரு சந்திரன் இருப்பார் இல்லையா, ஸோ அவங்கள யாரெல்லாம் நினச்சிருந்தீங்களோ அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீக் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன சேலஞ்சஸ் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு லார்ட் சிவாவோட பிளெஸ்ஸிங்ஸ் அதிகமாக இருக்கிறனால கண்டிப்பாக அந்த சேலஞ்சஸை ஈஸியாக நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணலாம். அது கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ஈஸியாக வெளில கொண்டு வருவாங்க. ஸோ எப்பவுமே லார்ட் சிவா மனசில் நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. ஸோ மேற்கொண்டு நம்ம நெக்ஸ்ட் மண்டே லார்ட் சிவா நம்மளுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எதுவும் என்னோடதில்லை, எல்லாம் உன்னதே. ஓம் நம சிவாய. ஓகே, தேங்க்யூ.